40-50 பேர் இருக்கோம். அடுத்த நாள் அவங்கள நான் ரிட்டைன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இன்னும் ஒரு 1.5 லட்ச ரூபாய் செலவாகும். அப்படி யோசிச்சே உட்காந்துருக்கேன். 5:30க்குலாம் அந்த அந்த நாங்கள் எடுத்துகிட்டு இருக்க ஸ்பாட்டில் வந்து லைட்டு கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. ஏற்கனவே அவைலபிள் லைட்டில் தான் எடுத்துகிட்டு இருக்கோம், சினிமா லைட்ஸ் கிடையாது. சினிமா லைட்டு கையில் இல்லை. அந்த ஒரு ஷாட்டுக்காக நாங்கள் அவ்வளோ பெரிய டீம் வந்து உட்கார வைக்கணும். அப்படியே பார்த்தோம், என்னடா பண்ணுறது, எனக்கு ஒன்றும் புரியலடா, திரும்ப எப்போ நாளைக்கு உட்கார வைக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு 20 பேர்த்தோட செல்ஃபோன், நீங்கள் சொன்னோன்னு தான் ஞாபகம் வச்சு, 20 பேர்த்தோட செல்ஃபோனில் டார்ச் ஆன் பண்ணி அது ஒரு வேட்டியில் கட்டிட்டாங்க. அவர் சினிமாட்டோகிராஃபர் தான். வேட்டியில் கட்டி அந்த கேமரா அப்படியே கீழேருந்து ட்ராவல் ஆகி அந்த ஒரு ஆர்மி மேனோட ஃபேஸுக்கு போகணும். அந்த டார்ச் அந்த மொத்தமாக வேட்டியில் டிஃப்யூஸ் பிடிச்சது அப்படியே கட்டிட்டு அவரோட ஃபேஸ் வரைக்கும் போய் அந்த ஷாட் எடுத்து முடிச்சு அனுப்பிச்சிட்டோம். ஆமா, ஏன்னா இப்போ இந்த மொபைல் டார்ச்சை வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 ஃபோன்ஸ் எல்லாம் மொத்தமாக உள்ளே போட்டு அதை ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி அப்படியே பிடிச்சிட்டு எடுத்துட்டாங்க. அதாவது நிறைய பேர் இப்போ இந்த சோஷியல் மீடியாவில் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, ஒரு ரீல் எடுக்கிறதுக்கே எனக்கு இந்த எக்யூப்மெண்ட் வேணும், அந்த எக்யூப்மெண்ட் வேணும்னு. ஒரு வேட்டி, ஃபோன், டார்ச், ஒரு படத்தோட முக்கியமான ஷாட்டே முடிச்சிட்டாரு. ஆமா, சூப்பருங்க.